உலகெங்கும் வளம் பெற என்ற சிந்தனை தலைப்பை வழங்க வருபவர் அருணிதி நாகராணி புருஷோத்தன் அம்மாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இனிமையானதொரு துரியாதீத தவத்தை வழிநடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கும் தலைப்பு உலகெங்கும் வளம் பெற என்ற தலைப்பில் நாம் சிந்தனைக்கு எடுத்து சிந்திக்க இருக்கோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. உலகெங்கும் வளம் பெற அப்படின்னு சொன்னாவே உலகம் முழுவதும் ரொம்ப செழிப்பா நல்ல வாழ்வோட வளத்தோட அமைதியோடும் அன்போடவும் அதே மாதிரி பொருளாதார வளத்தோட ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களும் மேம்பாடு அடைந்து மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சொல்லை குறிக்கிறது தான் உலகெங்கும் வளம் பெற அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ நாம இந்த உலகெங்கும் வளம் பெற அப்படி எப்படியெல்லாம் நாம உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றத நாம சிந்தனைக்கு எடுத்து நாம் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றதுக்காகவே நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு மனவள கலை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை நமக்காக கொடுத்திருக்காரு. அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்ம பின்பற்றி நம்ம நடந்தோம்னா நாம நல்லா இருப்போம். நம்ம உடல் நலத்தோட மனநலத்தோட ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழலாம். இப்போ நாம நல்லா இருந்தாவே சமுதாயம் அந்த உலகம் நல்லா இருக்கும், நல்ல வளம் பெற்று வாழும். இப்போ மகான் கொடுத்திருக்கிற தத்துவங்கள்ல இருந்து நாம சிந்தனைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு நாம சிந்திப்போம். நமது மகான் கண்ட கனவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக அமைதி. அந்த உலக அமைதி அடைவதற்கு முதல்ல தனி மனிதன்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். அப்போ தனி மனிதனோட அமைதி தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும். அதுக்காக நம்முடைய தனி மனிதன் என்ன செய்யணும், அவனோட கடமை என்ன அப்படின்றத நமக்கு மகான் கொடுத்திருக்காரு. கவி பெற்றவர்கள் குரு அரசன் தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் வணங்கி நலம் காண்போம். சுற்றத்தார் தான் குடும்பம் சமுதாயம் உலகம் சொல்லும் 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். கவி கொடுத்திருக்காரு. அம்மா, அப்பா, குரு, ஆட்சியாளர், அதுக்கப்புறமா தெய்வம், இவங்க 5 பேரோட மதிப்பை நாம உணர்ந்து அவங்கள அறிவினால வணங்கி ஒரு நன்றி உணர்வோடு, ஏன்னா அம்மா அப்பா தான் நமக்கு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. குரு தான் இருளை போக்கியவர் குரு. ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சாதான் சமுதாயம் நல்லா இருக்கும். அப்போ அவங்களையும் நம்ம வணங்கணும், தெய்வத்தையும் நம்ம வணங்கணும். இப்போ அந்த நன்றி உணர்வோட நாம வாழணும். அது மட்டும் இல்லாம முதல்ல நம்மள தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற 5 பிரிவினருக்கும் என்ன கடமை நாம செய்யணும், அந்த கடமையை செய்யும் போது கூட ஒன்று நாள் ஒன்று கெடாமல் செய்யணும். அதே மாதிரி சமுதாயத்துக்காக நாம உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம கெடுத்துக்க கூடாது. அப்படி உடல் நலத்துக்கு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய குடும்பத்தை நம்மளால கவனிக்க முடியாது. இதனால என்ன ஆகும்னா சமுதாயம் நலனும் கெடும். அப்போ நம்ம நம்ம சமுதாயத்துக்காக தொண்டு செய்யணும்னாலும் நம்மளால செய்ய முடியாது. அதனால ஒன்றினால் ஒன்று கெடாமல் நாம தொண்டு செய்யணும். நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும், நம்மளுடைய மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்குதான் நமக்காக மகான் கொடுத்திருக்காரு எளிய முறை உடற்பயிற்சிகள். நம்ம தினந்தோறும் செய்யும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு 9 வகையான தவங்களை கொடுத்திருக்காரு. அந்த தவங்களை நம்ம தினந்தோறும் செய்யும் போது நம்மளுடைய மனம் அமைதியா இருக்கும். அப்போ நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நம்ம தினமும் செய்யணும். அப்போ நம்ம உடல் கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அது யாரு ஈடு செய்ய முடியும்னா, சமுதாயம் தான் ஈடு செய்ய முடியும். அப்போ நம்ம உடல் கெடுத்துக்கிட்டோம்னா, நாம என்ன சமுதாயத்துக்கு செய்யணுமோ அது செய்ய முடியாது. அது இல்லாம சமுதாயத்துக்கு நம்ம ஆரோக்கியம் கெடும்போது அதனால செலவு. அதனால சமுதாயத்துக்கு 2 இழப்பு வருது. ஒண்ணு லாபம் போயிடுது, இன்னொன்னு செலவும் வருது. அப்ப நம்ம வந்து உடல், மன ஆரோக்கியமா வச்சுக்கணும். எந்த உயிரெல்லாம் துன்பப்படுதோ, அந்த உயிருக்கு நம்மாலான முடிந்த உதவிகளை செய்யணும். கொண்டு வந்த வினை தொண்டு செஞ்சா தான் போகும். அப்ப நம்ம வந்து தொண்டு செய்யணும். அதனால நம்மளும் நல்லா இருக்கலாம். சமுதாயமும் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, குடும்பம். குடும்பம் அப்டின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தாய், தந்தை, வாழ்க்கை துணை, குழந்தைகள். இந்த உறவுகள் தான் வந்து கு அ குடும்பம். அ சொல்லுவாங்க, "தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை." அந்த தாய் தான் நம்மள வந்து ம் 10 மாசம் சுமந்து, பாராட்டி, சீராட்டி, அ வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அந்த தாய நாம நல்லபடியா பார்த்துக்கணும். அதே மாரி "தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை வந்து இரவு பகலா நமக்காக உழைச்சு, அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய நலனையும் பார்க்காம உழைச்சு நமக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. அப்ப தந்தையையும் நாம வந்து காப்பாத்தணும். அதே மாரி குழந்தைகள். வாழ்க்கை துணை வந்து நம்மளையே நம்பி வந்திருக்காங்க. அவங்க வந்து அ அயராது நமக்காக பாடுபட்டு உழைக்கிறவங்க. அப்ப நம்ம வாழ்க்கை துணையும் நாம பொறுப்பா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. குழந்தைகள வந்து ஒரு சமுதாயத்துக்கு அ உதவு உ சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்ற குழந்தையா, அதே மாரி சுற்றத்துக்கும் அ கடமை செய்ற ஒரு குழந்தையா நாம வந்து அ மேம் மேம்படுத்தி அந்த குழந்தைய நல்லபடியா சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நம்ம வந்து அந்த ம் குழந்தைகள வளர்க்கணும். அ குறள் கூட வள்ளுவர் சொல்லியிருக்காரு. "இல்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களுக்கு வந்து நாம வந்து கடமை செய்யணும். அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது குடும்பம். அப்புறம் பார்த்தோம்னா சுற்றம். நாம யாரும் தனியா வந்து வாழ முடியாது. இது நம்ம கூட பிறந்தவங்க, அப்புறம் உறவினர்கள், நம்மளுடைய உயிர் அளவில ஒன்றுபட்டவங்க அவங்க எல்லாருமே. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். இப்போ நம்மளுடைய கூட பிறந்தவங்க ஏதாவது துன்பப்பட்டா, அந்த துன்ப அலை வந்து நம்மளையும் தாக்கும். அப்போ வந்து அந்த துன்பத்த நாம போக்கணும். அவங்களோட எப்பவுமே ஒரு நட்பு உறவோட நாம அந்த உறவ மேம்பட்டு வச்சுக்கணும் நம்ப. அப்போ அவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ, அந்த கடமைய நம்ம தவறாது நாம செய்யணும். ம். உடன் பிறந்தவங்களுக்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, இந்த மாரி நம்ம வந்து கடமைய ஆற்றணும். அப்புறம் பார்த்தோம்னா ஊர். அந்த பல குடும்பங்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்றது பல குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஊர். அப்போ ஊர் அப்படின்னு சொன்னாவே அது சமுதாயத்தையும் குறிக்கும். அப்போ நம்ம சமுதாயத்திலிருந்து நமக்கு தினமும் காலையில இருந்து மாலை வரை நமக்கு தேவையான அனைத்தும் எங்கிருந்து கிடைக்குதுன்னா, சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நம்ம சாப்பிடுற சாப்பாடும் சரி, அதே மாரி நம்ம உடுத்துற உடை, நம்ம இருக்கிறதுக்கு வீடு, அனைத்துமே நம்ம நெனச்சு பார்த்தோம்னா எங்கேருந்து வருதுன்னா, சமுதாயத்துல இருந்து தான் வருது. அப்ப நம்மள வாழ வைக்கிறது எதுன்னா சமுதாயம் தான். அப்ப நம்ம வந்து அந்த கடமை உணர்வ நம்ம நன்றி உணர்வோட ஏத்துக்கிட்டு, நம்ம வந்து சமுதாயத்துக்கு நாம திருப்பி கடமை செலுத்தணும். அதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம். அப்போ நம்ம சமுதாயம் வளம் பெருக்கணும்னா, அங்க அமைதி இருக்கணும்னா, நம்ம கிட்ட முதல்ல அமைதி இருக்கணும். அந்த கடமை உணர்வு நம்மகிட்ட வரணும். அப்பதான் நம்ம வந்து சுதந்திரமாவும், அமைதியாவும் வாழ முடியும். "உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு" அப்படின்னு கவி இருக்கு. அப்ப நம்ம சமுதாயத்துக்கிட்ட கடன் பட்டுருக்கோம். அந்த கடனை ஈடு செய்யணும்னா, ஈடு செய்யணும் அப்படின்ற உணர்வோட நாம வந்து சமுதாயத்துக்கு வந்து கடமை ஆற்றணும். இதுவும் நம்மளுடைய கடமையாகும். அடுத்து பார்த்தோம்னா, உலகம். இப்போ உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலக நாடுகள். அப்போ அந்த உலக நாடுகள்ல இருக்கிற வளங்கள் அனைத்துமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி பகிர்ந்து, எல்லா நாட்டுக்கும் குடுக்குற மாரி அந்த வணிகம் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா நாடுகளுமே அமைதியா வாழ முடியும். ஒரு நாட்டுல வளம் அதிகமா இருக்கும். இன்னொரு நாட்டுல அது இல்லாம இருக்கும். அப்ப இந்த நாடு அந்த நாட்டுக்கு குடுத்து, அத ஈடு செய்யணும். அ இப்போலாம் பார்த்தோம்னா,
அந்த காலத்துல பார்த்தோம்னா, ஒரு நாடுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போறது ரொம்ப சிரமமா இருந்தது. ரொம்ப ரேர் தான். ஆனா இப்ப பார்த்தா எங்கிருந்து எங்க வேணாலும் போலாம். அவங்களும் எங்க வேணா வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வேக வாகன வசதிகள் தான். காலையில ஒரு நாட்டுல இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஈவினிங் வந்து இன்னொரு நாட்டுக்கு வர்ற வசதி நமக்கு இருக்கு. அப்போ வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்கொழுநர் வாக்குக்கும் மதிப்பளித்ததால உலக நட்போடு ஒருவர் தேவையோ மற்றவங்கள் உணர்ந்து அத வந்து துன்பத்தை போக்கி வாழக்கூடிய உன்னதமான நிலைக்கு நாம வரணும். அப்போ கடமையை கடமையை வந்து எல்லோரும் உணர்ந்து க கடமைய செய்யும்பொழுது இந்த சமுதாயம் வந்து ரொம்ப வளம் பெறும். நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து பேரின்ப களிப்பு அப்படின்ற ஒரு கவிய வந்து 1984வது ஆண்டு குடுத்திருக்காரு. பேரின்ப களிப்பு அப்படின்னா இன்பம், பேரின்பம். பேரின்பத்தை விட வேற இன்பம் எதுவுமே இல்ல. அது பேரின்ப களிப்புல அவர் நமக்கு கவியா குடுத்திருக்காரு. 1647வது கவியன். உலகப் பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன் நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்ற மன்னான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித ஒரு வாழுகின்றேன் எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என் உள்ளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார் யார் அறிவார் வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் தூய்த்தலிலே உய்யமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. கவி விளக்கம். இந்த பெரிய நில உலகத்தில் எண்ணிலடங்காத ஜீவ இனங்கள்ல மிகச்சிறிய மனித உருவம் கொண்டு நான் வாழ்றேன். எண்ணிக்கைக்கு அப்பாலான ஆயிரம் எண்ணங்கள் வந்து என் மனதிலே தோன்றும் வியப்பை என்னை தவிர வேற யார் அறிய முடியும்? எனக்கு தான் தெரியும் அந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் வருது அப்படின்றது. இப்போ உடலை பேணி பாதுகாப்பதற்கு உலகில் பொருட்கள் தேவை. அதே மாதிரி ஆன்மா மேன்மையும் தூய்மையும் பெறறதுக்கு உயிருக்கு மெய்ப்பொருள் உணர்வு தேவை. நம்ம உடலை பாதுகாத்துக்கணும், அதுக்கு உலக பொருட்கள் தேவை. அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா தூய்மை பெறணும்னா மெய்ப்பொருள் உணர்வு தேவை. அப்போ அறிவு உயர்வதற்கு உயர்வான கலைகள் தேவை. நம்ம இனிமையா வாழறதுக்கு ஒழுக்க நெறி தேவை. இவைகள் எல்லாம் வந்து நம்ம நலமா வாழ தேவை என்பதை உணர்ந்து நாடுகள் அனைத்திலும் நல்ல அறிவால ஊடுருவி தொண்டாற்றி இயற்கை நியதிப்படி வாழ்கிறேன் அப்படின்றார் நம்மளுடைய மகன். இப்போ நான் நில உலகுல வாழ்கின்ற மக்கள் அனைவருமே வாழ்க்கை வளங்களை காத்து இனிமையா வாழணும், வாழ்க்கை இன்பங்களை அனுபவிப்பதில் உண்மை அறிவு வளரணும், இனிமையான வாழ்வதற்கு உயிரறிவை வந்து உள்ளுணர்வாய் உணரும் மெய்ப்பொருள் நாட்டம் உலக மக்கள் அனைவரிடமும் மேலோங்கி நமது உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். அதுக்கு வந்து நம்ம அறிவே அதற்காக அறிவை விரிச்சு பாடுகிறேன் அப்படின்னு ஒரு மெய் மறந்து அந்த இதோட நமக்கு வந்து கவியில நிறைய கவி, இது பெரிய கவி, இதை வந்து மகான் நமக்காக கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம வந்து இந்த வகையில உலகம் எல்லாம் வந்து நலம் பெறணும்னா இந்த அளவுக்கு நம்ம அறிவை விரிச்சு அதை உலகத்தோட தொடர்பு கொள்ளும் போது உலகம் வந்து வளம் பெறும் அப்படின்றது இந்த கவி மூலமா நமக்கு வந்து கொடுத்துருக்காரு பாடலா. அடுத்து பார்த்தோம்னா தனி மனிதன் வாழ்க்கையிலும் சரி உலக மக்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் நிறைவும் காண நமக்கு வந்து மகான் கொடுத்திருக்கிறது அழிந்தொழுக்க பண்பாடு அப்படின்ற ஒரு அறநெறி வாழ்க்கை முறையை வகுத்துள்ளார் நமது ஆசான் அருட்தந்தை அவங்க. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மாநெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும்.
5 பண்பாடா நமக்கு வந்து குடுத்திருக்காரு. இந்த 5 ஒழுக்கங்கள நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு. முன்னாடியெல்லாம் மன்றத்துக்கு போம்போது இது வந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சு எல்லார் கையிலயுமே வந்து குடுப்பாங்க. இத வந்து கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக குடுப்பாங்க. அதுக்காக மகான் நமக்கு குடுத்திருக்கிற இந்த 5 ஒழுக்க பண்பாடு கவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போதை, போர், பொய், புகை இத வந்து நாம வந்து விட்டுடணும். எப்படி ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு நல்லா இருக்கிறதுக்காக அந்த வீடு சுத்தி நாலா பக்கமும் ஒரு மதில் சுவர் போடுவோம், அந்த வீடு காப்பாத்துறதுக்கு. அப்ப நம்ம இந்த இந்த 5 ஒழுக்க பண்பாட நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா, இந்த இந்த போதை, பொ போர், பொய், புகை இந்த 4த்தையும் நம்ம வந்து கைவிட்டணும். இது 4மே வந்து நம்மளுடைய மனசையும், உடலையும் கெடுக்கிறது. அதனால இந்த 4த்தையும் நம்ம விட்டுடணும். முதல் பண்பாடா என்ன குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனது அறிவின் ஆற்றினாலும் உடல் உழைப்பாலும் தான் நான் வாழ்வேன். என்னோட அறிவ கொண்டு, என்னோட உடல் உழைப்பை கொண்டு நான் வந்து இந்த உலகத்துல வாழ்வேன் அப்படின்ட்டு முதல் ஒழுக்கமா குடுக்குறாரு. ஏன்னா, அடுத்தவங்களோட உழைப்புல நாம வாழக்கூடாது. அம் அதுக்காக தான் என்னோட அறிவாலயும், உழைப்பாலயும் நான் வாழ்வேன் அப்படின்றது. மற்றவர்கள் மனதையோ, உடலையோ வருத்த மாட்டேன். இப்ப யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை நம்மள சொல்லிட்டா நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படுது. அதே மாரி தான் அடுத்தவங்கள நம்ம மனச கஷ்டப்படுத்தும்போது, அவங்க மனசும் அந்த அளவுக்கு கஷ்டப்படும். அப்போ உடலாலயும் சரி, மனசையும் சரி நாம அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் வந்து நினைக்கக் கூடாது அப்படின்னு 2வது ஒழுக்கமா குடுத்திருக்காரு. 3வது ஒழுக்கமா வந்து உணவுக்காக உயிர்கொலை செய்யக்கூடாது அப்படின்றாரு. ஆம். எல்லா உயிர்களும் வந்து இறைநிலையின் பிம்பம் தான். அப்போ இறைநிலை தான் வந்து ஒரு அறிவிலிருந்து 5 அறிவு உயிரினங்கள் வரை இறைநிலையோட தன்மாற்றமா தான் வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த உயிருக்கு துன்பம் குடுத்தோம்னா, அது வந்து இறைநிலைக்கே செய்ற மாரி. அப்போ அந்த நம்ம வந்து உணவுக்காக அப்படின்னும்போது நமக்கு ம் இயற்கை வளத்தை நம்ம வளமா மாத்திக்கிட்டு, அதாவது எப்படி வேணாலும் நம்ம வந்து அ சமைச்சு சாப்பிடுற அந்த 6வது அறிவு நமக்கு இறைநிலை குடுத்திருக்கு. இப்போ வந்து எங்கிருந்து எப்படி வேணா வர அந்த வேக வாகன வசதியால காய்கறிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, நம்ம ஏன் உணவுக்காக உயிர்கொலை செய்யணும்? அப்போ அந்த உயிர்கொலைய நம்ம செய்யக்கூடாது. அப்படின்றதா தான் குடுத்திருக்காரு 3வதா ப ப ஒழுக்க பண்பாடா. 4வது பார்த்தோம்னா, பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். பிறர் பொருளையும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதே மாரி அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் நாம வந்து போற்றி காப்பாத்தணும். அடுத்தவங்க அ சுதந்திரத்த நம்ம பறிக்கவே கூடாது அப்படின்றது. அதே மாரி 5வது பண்பாடா வந்து துன்பப்படுறவங்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன் அப்படின்றது. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, துன்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்வோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அப்ப பார்த்தோம்னா இந்த 5 ஒழுக்கத்தையும் நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா, பின்பற்றணும். அது வந்து மிக மிக எளிது அப்படின்றாங்க. அது வந்து நம்ம பின்பற்றும்போது நம்முடைய குடும்ப பண்பாடாவே அது மாறிடும். அது வந்து அடுத்த சந்ததியினருக்கும் தொடரும். இப்ப 5 ஒழுக்க பண்பாட நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு குடுத்தாரு. இந்த 5 ஒழுக்க பண்பாடு கொஞ்சம் பெருசா இருக்கு அது ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு அது ஒரு தத்துவமா இருக்குது அப்படின்றதுனால, எல்லா நாட்டு மக்களுக்கும் அத உணர்ந்து கொள்வது கடினமா இருக்கு அப்படின்றத 5 ஒழுக்கங்களையும் இணைச்சு, சுருக்கி 2 ஒழுக்கமா 2 ஒழுக்க பண்பாடா நமக்கு மகான் குடுத்திருக்காரு. இத வந்து நம்ம ஆழ்ந்து தவம் செஞ்சுட்டு, தவ நிறைவுல ஒரு சங்கல்பமாவே நமக்கு குடுத்திருக்காங்க. ஏன்னா, இத வந்து நம்மதாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக. "நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுறவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்" அப்படின்றது. இப்ப இந்த இந்த இரண்டொழுக்க பண்பாடு பார்த்தோம்னா, அறிஞர் பெருமக்களோட கருத்துக்களும், 4 வேதங்களும், 6 சாத்திரங்களும், 18 புராணங்களும், 64 கலைகளும் இரண்டொழுக்க பண்பாட்டின் சாரத்தையே உள்ளடக்கமா கொண்டிருக்கு. இப்ப இது எல்லாரோட சாரமா இரண்டொழுக்க பண்பாடு மகான் வந்து நமக்கு வடிவமைச்சு குடுத்திருக்காரு. அப்போ ஒண்ணு வந்து அன்பு, இன்னொன்னு வந்து கருணை. இந்த அன்பும், கருணையுமா நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு மகான் குடுத்திருக்காரு. அப்போ உலகம் முழுவதும் மனித குலம் வந்து பிறருக்கு துன்பம் செய்வதில்லை அப்படின்னு, பிறர் துன்பத்தை போக்க முடியும்னு உறுதி செஞ்சுக்கிட்டா, உலகிலும், குடும்பத்திலும் அமைதியும், மகிழ்ச்சியும், நிறைவும் பெருகும். இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை பின்பற்றினாவே உலகில் எங்கும் வந்து போர், பகை, அப்புறம் பிணக்கு, துன்பம் எதுவுமே நிலவாது. உலக அமைதிய வந்து பெறும். நம்ப சமுதாய அமைப்புல ஒரு உறுப்பினரா வாழற தனி மனிதன் வந்து தன்னளவில முழுமை பெறணும். அப்போ முழுமை பெற்றுட்டாங்கன்னா, மனசுல அமைதியோட வாழலாம். அந்த அமைதி வந்து நீடிச்சு, நிலைச்சு இருக்கணும்னா,
சமுதாய அமைதி நிலைவு செய்யணும். அப்போ தனி மனித அமைதியை கொண்டுதான் குடும்பமும், குடும்ப அமைதியை கொண்டுதான் உலக அமைதியும். அப்போ குடும்ப அமைதியே உலக அமைதிக்கு ஒரு பாலமா இருக்கு. அதே மாதிரி தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு ஒரு அடிப்படையாகவும் இருக்கு. கவி, உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்று, மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்று, உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய. இப்போ உலகுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஏதாவது நம்ம செஞ்சிருக்குமானா எதுவுமே செய்யல, எல்லாம் இயற்கை. அப்போ உலகில இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இயற்கை வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. நம்ம உலகுல பிறந்திருக்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நம்மளுடைய பிறப்பு, வாழ்வு, முழுமை அனைத்துமே இறைவனுடைய கருணையினால தான் நடைபெறுது. அப்போ இயற்கை வளங்களை ஒன்றையும் மனிதன் செய்ததில்லை. ஆனா அனுபவிக்கும் உரிமை மட்டும் இறைநிலை நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ நாம வாழ்ற காலத்துல நம்மள எவ்வளோ சாப்பிட முடியும்னா, நம்ம குடல் எவ்வளோ செரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதே மாரி உடை எவ்வளோ வேணும்னா, நம்ம உடல் தாங்குற அளவுக்கு ஒரு உடல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு உடை இருந்தாவே நமக்கு போதும். அதே மாரி நம்ம நின்னோம்னா, 9க்கு 9 அங்குலம் இடம் போதும். அதே மாரி நம்ம படுத்துக்கிட்டோம்னா, 1 அடிக்கு 6 அடி நிலம் போதும். உட்காரணும்னா 3 அடி 3க்கு 3 அடி நிலம் மட்டும் நமக்கு போகும். அப்போ இந்த மாரி நாம எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போறதில்ல. ஒரு குண்டுமணி அளவு கூட நாம போம்போது எடுத்துன்னு போறதில்ல. அப்போ நாம வந்து எதுக்காக வந்திருக்கோம்? நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அப்படின்னு நாம நினைச்சு, அதுபடி நாம வாழ்ந்தோம் அப்படின்னும்போது, நம்ம வந்து உலகத்துக்காக நாம தொண்டு செஞ்சு, அந்த உலகம் வளம் பெறுவதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள நாம செய்யணும் அப்படின்றது தான். அனைத்துலக மக்களுமே அமைதியோட வாழறதுக்கு மகான் ஒரு கவி கொடுத்திருக்காரு. தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். ஐயுணர்வின் தரமறிந்து அருகுண சீர்பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர். இறைநிலை அப்படிங்கிற பேரறிவு நமக்குள்ளாக சிற்றறிவா இருக்குது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்றதுக்கு தான் இந்த பிரம்ம ஞானம் என்ற இறையுணர்வு. நம்ம செய்யற செயலுக்கு விளைவா வர்றது இறைநீதி. நான் செய்யற செயலுக்கு ஏத்த விளைவு உண்டு கண்டிப்பா. அதுதான் இறைநீதி. அப்போ செயல்கள்ல விளைவா தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்குது என்பதை அறியாமல் திகைத்து இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் நான் வந்து மகான் வந்து பிரம்ம ஞானம் கொடுத்திருக்காரு. ஆஹ் அப்ப அந்த பிரம்ம ஞானம் என்ற அதை உணர்ந்து இந்த ஐயுணர்வு அதற்குரிய புலன்கள் மூலமா மெய்யுணர்வுடன் தூய்த்து 6 விதமான அந்த துர்குணங்களை, தீய குணங்களை நீக்கி நற்குணங்களை நம்ம கடைபிடிச்சு அமைதியோடு வாழ்றதுக்கு, உண்மை உணர்வோடு வாழ்வதற்கு, நெறிமுறைகளோட உணர்ந்து வாழ்றதுக்காக நமக்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து பிரம்ம ஞானம் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை நமக்காக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வாழ்த்து அப்படின்ற ஒரு 8 எழுத்து மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்து சொல்லும் பொழுது அதுல ஒரு இனிமை இருக்கு, ஒரு அமைதி இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்தோட வாழ்த்து தான் அது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்த்தும் பொழுது நமக்கும் நன்மை இருக்கு. அந்த மேல் அன்னத்தை இழு அழுத்தும் போது பிட்யூட்டரி பீனியல் சுரப்பி நன்கு சுரக்குது. நம்ம உடல் நலத்திற்கு பிட்யூட்டரி சுரப்பும், மன அமைதி நிலைக்கு பீனியல் சுரப்பும் நமக்கு சுரக்கிறதால உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கும் நம்மளுடைய உடல் மனம் மேம்படுது. அது மட்டும் இல்லாம நமக்கு மகான் வந்து உலக அளவுல விரிஞ்சு மனசை விரிச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு உலக நல வேட்பு அப்படின்ற ஒரு பாடல் இப்ப தவம் முடிஞ்சிட்டு நாம வந்து பாடுவோம் அந்த பாட்டு. உலகமெல்லாம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரை உள்ளுணரால் பெறுதல் வேண்டும் அப்படின்னு உலக அனைத்து நாடுகளின் எல்லைக்காக ஓர் உலக கூட்டாட்சி வலிவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்தின்று வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் அப்படின்னு மனசை விரிச்சு உலகில இருக்கிற தலைவர் எல்லாம் வந்து உள்ளுணர்வை பெறணும். ஓருலக கூட்டாட்சி வரணும். உலகுல போர் பகை அச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் உழைச்சு வாழணும்
அப்போ வந்து உலகத்துல இருக்கிற மனுஷர் எல்லாம் அமைதியா இருக்கும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோட உலக நலவேட்பு அப்படின்ற பாடலை நமக்காக கொடுத்திருக்காரு. அது தவம் நிறைவுல நம்ம இதை வாழ்த்தும் போது நமக்கு அவ்வளவு பலன் இருக்குன்றதுனால நமக்கு மகான் வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தோம்னா மழை வாழ்த்து கொடுத்திருக்காரு. மாமழை போற்றுதும் அப்படி மாமழை போற்றுதும்னு சிலப்பதிகார பாடலையே கொடுத்திருக்காங்க. நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. நமது மகான் 1969 1970 ஊட்டியில வந்து இருக்கிற அன்பர்கள் வந்து மகான் கிட்ட மழை வேண்டி ஐயா கிட்ட சொல்லும்போது 3 நாட்கள் வந்து மௌன நோன்பு இருந்து மழைக்காக தவம் இயற்றினாரு. அப்ப 3ஆவது நாள் வந்து தவத்தோட நிறைவு செய்யும் போது மழை பெஞ்சுதான். அப்போ வடிவமைச்சுதான் இந்த மழை வாழ்த்து அப்படின்றது. இப்போ மனிதன் வந்து உயிர் வாழறதுக்கு நீர் ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீர் இருந்தாதான் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அப்போ மழை ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்காக இந்த மழை வாழ்த்து நமக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த மழை வாழ்த்து நம்ம வந்து தவ நிறைவுல பாடுறோம். அது கூட மழை பொய்யணும், அதுவும் அளவா பெய்யணும் அப்படின்ற பொழியணும் அப்படின்னு மழை வாழ்த்தா நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா உலக நல வாழ்த்து கொடுத்திருக்காரு நமக்காக. உலக நல வாழ்த்து வந்து பாடும்போது வந்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யணும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரணும்னு இந்த பாடல்ல கொடுத்திருக்காரு. அப்போ மனித குலம் வந்து அமைதியான வாழறதுக்கு ஆட்சி முறையோட சீரிய அமைப்புகள் நெறிமுறைகள் தேவை. அப்போ வந்து வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நம்ம வந்து பெறணும். விவசாயம் அப்புறம் பிற தொழில்கள் உயரணும்னா மக்களோட பண்பாடு உயரணும். இப்போ போட்டி கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் இதெல்லாம் மறையணும். உலக மக்கள் அனைவருமே மெய் அறிவை பெறணும் அப்படின்றதையும் கடமையில அறவாழ்வுல சிறந்த விளங்கணும் அப்படின்ற வாழ்த்து வேண்டி அவர் வந்து அந்த உலக நல வாழ்த்துன்னு கொடுத்திருக்காரு. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வாழ்த்து நம்ம வாழ்த்தும் பொழுது நம்ம உலக அளவில் அந்த வாழ்த்து நல்ல தவம் பண்ணிட்டு நம்ம வாழ்த்தும் போது உலக அளவில் அந்த அமைதி கிடைக்கும் அப்படின்றது. காலையில நாம எழுந்து தினந்தோறும் ஒரு 25 முறைக்கு மேலாவே நம்ம இந்த வாழ்த்து சொல்லும் போது உலகம் அமைதியாகவும் வாழும். இப்படி நிறைய தத்துவங்களை நமக்கு வந்து ஆசான் நமக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. நாம் அனைவரும் இந்த தத்துவங்களை பின்பற்றி தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை. உலகெங்கும் வளம் பெற என்ற தளத்தை அருமையாக கூறியிருக்கிறீர்கள். அதாவது உலகெங்கும் வளம் பெற, அதாவது உலக மக்கள் மகிழ்ச்சியாக